அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அதுவும் நல்ல கமெண்ட்டாக பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி அந்த கோவிலில் தான் நிற்கிறோம். சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பிள்ளைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள். ஏமா கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவில். கன்னியாகுமரியில் வர நிறைய நேரமாக வரிசையில் நின்றுருந்தோம். சாமி கும்பிட்றது கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம். சாமி கிட்டேருந்து கும்பிட்ட மாதிரி அழகாக சாமி தரிசனம் நமக்கு கிடச்சிது. இடமே பார்க்குற அழகாக இருக்கும். அந்த இடத்துலேயே படுத்து உருண்டுறலாம் போல் அப்படி இருக்கும். நாங்கள் இந்த இடத்துக்கு இது 3வது தடவையாக வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பக்கம் வந்தால் நிச்சயமாக இங்கே வந்துட்டு தான் போவோம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால காற்றுமே அழகாக வீசிகிட்டே இருக்கும். அதில் இருக்கிறது வெயிலாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆனால் காற்று அடிக்கிறதுனால நமக்கு வெயிலெலாம் ரொம்ப தெரியாது. சூப்பராக இருக்கும். சாப்பாடெல்லாம் மதியம் அங்கேயே சாப்பிட்டோம். உண்மையாகவே சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் இல்லை, நிறைய நேரமே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்படியுமே வெயிலில் அங்கே எங்கேயுமா நடக்கிறதுக்கு சூப்பராக அழகாக இருக்கும். அதான் பிள்ளைங்க காலிலேருந்தே நீங்கள் கோவிலாக தான் போயிட்டுருக்கீங்க, எங்களுக்கு விளையாடுற மாதிரி இடம் ஒன்றும் நீங்கள் கூட்டிகிட்டு போகல அப்படின்னாங்க. சரி அப்போ நீங்கள் இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம், அப்படியே எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு கோயிலேருந்து கிளம்பும்போது ஃப்ரெண்டில், அதாவது முன்னாடி என்ன வச்சுருந்தாங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த நம்ம வெங்கடாச்சலபதி சாமியெல்லாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அப்போ நம்மளும் ஒரு ஞாபகத்துக்காக ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வரும்போது இதெல்லாம் இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோடு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படியே கிளம்பி இனி பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஏதாவது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல இடம் ஒன்று பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்குது. சரி நம்ம அங்கே போகலாம். வெயில் தான் பாருங்கள். தான் படியெல்லாம் சூடு அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு நடக்கிறதுக்கு. வெளியே பாருங்கள், கடற்கரையெல்லாம் பக்கத்தில் இருக்காது. அதிகமாக காற்றெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. உண்மையாகவே அழகான இடம் தான். கன்னியாகுமரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. மற்றபடி வெளியே இருக்கவங்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் வந்திருந்தோன்னு சொல்லுங்கள். சரி இனிமேல் நீங்கள் வரப்போகிறதா இருந்தாலும் கன்னியாகுமரிக்கெலாம் வந்தால் இங்கே வந்துட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சரி பக்கத்துலேயே எக்கோ பார்க் இருக்குது. சரி பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற இடம் தான். அப்படியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சரி பார்க்குறதுக்கு போயிட்டு வரலாம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்கினாங்க. டிக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்த பிறகு தான் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த கோயில் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெரியல. ஏதாவது விளையாடணும், எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த விளையாடணும். இங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு. இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே நமக்கு நேரம் போகும். அப்படியே பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம அதிலே சும்மாவே உட்காந்துருக்கணும். அப்படியே செல்லையே பார்த்துட்ருக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் வீடியோவே எடுத்துரல. இதில் இருக்க வீடியோ எல்லாமே நான் தான் எடுத்திருப்பேன். அவங்க வீடியோலாம் எடுக்கலை. அப்புறமா பிள்ளைங்க கொஞ்ச நேரம் விளையாட விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான். எங்கே வெளியே போனோன்னா இப்படி எங்களை உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இப்படி தான் செல் நோண்டிகிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க தனியாக விளையாடிட்டே இருந்தாங்க. நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறிய, ஒரு பாட்டு செல் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறிய, அப்படி எங்கள் கூட விளையாட மாட்டேங்கிறீ, நம்ம என்ன அவங்க கூட விளையாடுறது. சரி அவங்கள அப்படி கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்கார வச்சு தள்ளி விட்டுட்டு சரி நேரம் ஆகுதுல எனக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. மணி 4:15 மணி ஆச்சு. காலையிலே வீட்டிலேருந்து ஒரு 10 மணி அந்த டைமில் கிளம்பி வந்ததுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சரி இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. டாடா, பாய்.